புதுச்சேரியில் இன்று முதல் இந்த கட்டாய ஹெல்மெட் சட்டம் என்பது அமலுக்கு வந்துள்ள நிலையில் பெரும்பாலான இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிந்து பயணம் கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்த கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்த காவல்துறை பல்வேறு சட்டங்களில் நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனால் பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வும் வரவேற்பும் இல்லாததால் அமல்படுத்துவதில் குறைபாடு ஏற்பட்டது. மேலும் அரசியல் கட்சிகளும் மக்கள் கட்டாயமாக இந்த ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று கூற மறுத்து வருகின்றனர். மாறாக நகரப்பகுதியில் மட்டும் ஹெல்மெட் விலக்கு அளிக்க வேண்டும். மேலும் சின்னஞ்சிறு சாலைகளில் ஹெல்மெட் அணிந்து ஓட்டும் போது விபத்து ஏற்படுகிறது. நம்ம ஊருக்கு எதுக்கு ஹெல்மெட் போன்ற பல்வேறு காரணங்களை சொல்லி அவர்கள் முன்வைத்து இந்த ஹெல்மெட் சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமலே இருந்தனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் அதிகரித்து வரும் வாகன நெரிசல் காரணமாக தற்போது கடுமையான போக்குவரத்து நெருக்கடி என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அதற்கேற்ப விபத்துகளின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் 0 உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் இன்று முதல் கட்டாய ஹெல்மெட் சட்டம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் அதற்கு ஏற்ப கடைகளில் சென்று ஹெல்மெட்டும் வாங்கியிருக்கின்றனர். தற்போது அனைவரிடமும் ஹெல்மெட் இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஹெல்மெட் சட்டம் என்பது தற்போது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் தேசிய சராசரியை விட விபத்துகளில் இறப்பவர்களின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக விபத்துகளில் உயிரிழப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் ஹெல்மெட் அணியாததாகவே கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஹெல்மெட் சட்டத்தை அமல்படுத்துவது புதுச்சேரியில் மிகவும் முக்கியம் வாய்ந்த பார்க்கப்பட்ட இன்று முதல் தற்போது அந்த கட்டாய ஹெல்மெட் சட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் போக்குவரத்து விதிகளை மதியுங்கள், தவறாமல் ஹெல்மெட் அணியுங்கள் என காவல்துறை தரப்பில் கிட்டத்தட்ட கடந்த 2 மாதங்களாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, துணைநிலை கைலாசநாதன் உள்ளிட்ட காவல்துறையின் முக்கிய அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் என பலரும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கடந்த 2 மாதங்களாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது புதுச்சேரியில் இந்த ஹெல்மெட் சட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து போக்குவரத்து சிக்னல்கள், முக்கிய சாலை சந்திப்பு உள்ளிட்டதில் காவல்துறையினர் இன்று பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் ஏற்படுத்த இருக்கின்றனர். இதைத் தொடர்ந்து இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிவதை உறுதிப்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வும் இன்றைய தினம் ஏற்படுத்தப்பட்டது. இதனால் முதல் நாள் என்பதால் அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட பிறகு ஹெல்மெட் அணியாமல் யாரும் அதை எச்சரிக்கை விடுக்கிறோம். தொடர்ந்து ஓரிரு தினங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட பிறகு அதன் பிறகும் ஹெல்மெட் அணியவில்லை என்றால் அவர்களுக்கு 1000 ரூபாய் வரை ஹெல்மெட் அபராதம் விதிக்க காவல்துறை திட்டமிட்டு வருகிறது. தொடர்ந்து ஹெல்மெட் சட்டம் என்பது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக பல முறை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருந்தாலும் தற்போது இன்று முதல் இந்த ஹெல்மெட் சட்டம் என்பது புதுச்சேரியில் மீண்டும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்.